இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா 4 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. கில்லர் பி வந்து நருட்டோவ பார்த்து, "நீ அங்க மோட்டோய காப்பாத்த வந்ததுக்கு ரொம்பவே நன்றி" அப்படின்னு சொல்றான். நருட்டோ வந்து, "பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்ல, பின்னாடி மோட்டோய் வந்து, "நருட்டோவும் கில்லர் பி மாரி தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரான். யாமாட்டோ வந்து, "ஆமா அத நான் ஒத்துக்கிறேன்." அப்ப கில்லர் பி வந்து நருட்டோவ பார்த்து, "நீ இதுக்கு முன்னாடி ஹெல்ப் கேட்டிருந்த இல்லையா? அத பத்தி நான் யோசிச்சு பார்க்குறேன். நீனும் ஒரு நல்லவன் தான்" அப்படின்னு சொல்றான். நருட்டோ வந்து அப்படியே ராப் சாங் பாடிக்கிட்டே, "நீங்களும் சூப்பரா ராப் சாங் பாடுறீங்க" அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பின்னாடி இருந்து யமாட்டோ பார்த்துக்கிட்டு, இவங்க 2 பேரும் நல்லா பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நருட்டோ வந்து கில்லர் பியோட ராப்ப காப்பி அடிக்கிறது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்ப கில்லர் பி வந்து அவனோட ஃபிஸ்ட் பம்ப காட்ட நருட்டோ வந்து ஃபிஸ்ட் பம்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லர் பி, "நம்ம இப்ப வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்துக்கு போலாம்" அப்படின்னு சொல்றான். எல்லாருமே வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல மறுபடியும் நம்ம நருட்டோ உக்காந்து கண்ண மூடுறான். அந்த டார்க் சைடு நருட்டோ வந்து வராங்க. டார்க் சைடு நருட்டோ வந்த உடனே, "உனக்கு ஒன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நீ எத்தனை வாட்டி என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால என்ன தோற்கடிக்க முடியாது" அப்படின்னு சொல்லுது. அப்ப நருட்டோ வந்து, "எனக்கு தெரியும். உன்னை தோற்கடிக்க ட்ரை பண்றது வேஸ்ட்டு. நான் என்ன பண்ணாலும் நீ அதே மூவ்ஸ நீனும் பண்ணுவ." அப்ப டார்க் சைடு நருட்டோ வந்து, "நீ எந்த ட்ரிக்கையும் ட்ரை பண்ண முடியாது. மத்தவங்களோட உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்றான். அப்ப நருட்டோ வந்து, "நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இப்ப இமேஜின் பண்ணி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டைரக்டாவே காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி கண்ண மூடிட்டு, "ஹொகாகே கேண்டிட் #1 நருட்டோ" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆட்டோகிராஃப அந்த இடத்துல வர வச்சு காட்டுறாங்க. இந்த ஆட்டோகிராஃப் இல்லன்னு யார் வருத்தப்பட்டா? என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எல்லாருமே வில்லேஜ்ல இருக்கவங்க உன்கிட்ட சிரிச்சு பேசுறாங்க. இந்த மொத்த லைஃப்லயுமே அவங்க வெறும் பொய்யா மட்டும் தான் இருந்திருக்காங்க. எப்பயுமே அவங்க நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன வச்சு நம்மள ஒரு அவுட் சைடர் மாரி தான் ட்ரீட் பண்ணாங்க. நீ அதுக்காட்டியே எல்லாத்தையும் மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு டார்க் சைடு நருட்டோ சொல்றாங்க. அப்படியே சொல்லிட்டு டார்க் சைடு நருட்டோ வந்து, "சின்ன வயசுல அது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ வலி குடுத்துச்சு தெரியுமா? நான் மட்டும் தான் ஈவன் உன்ன புரிஞ்சுக்கினேன்" அப்படின்னு சொல்லுது. "வில்லேஜ்ல இருக்க யாரையும் நம்பாத." அப்ப நருட்டோ வந்து, "வில்லேஜ்ல இருக்கவங்கலாம் ரொம்ப முக்கியம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நான் என்ன முழுசா நம்பணும்" அப்படின்னு சொல்றான். அப்ப டார்க் சைடு நருட்டோ வந்து முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிருது. அப்ப நருட்டோ ஒரு விஷயத்த சொல்றான். "நான் ஆக்டோபஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கினேன். அவரை எப்பயுமே வெறுத்ததே இல்ல. அவர நினைச்சு எப்பயுமே பெருமை தான் படுறாரு" அப்படின்னு சொல்றான் நருட்டோ. டார்க் சைடு நருட்டோ வந்து நருட்டோவ அட்டாக் பண்ண ஓடி வரான். நருட்டோ அவன பதிலுக்கு அட்டாக் பண்ணாம ஹக் பண்றாங்க. அப்ப நருட்டோ வந்து, "நீ வந்து நான் தான். நீ எனக்குள்ள இருக்க ஒருத்தன் தான். இந்த நாள் வரைக்கும் நீ பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே நன்றி" அப்படின்னு சொல்றான். அப்படியே டார்க்னஸோட நருட்டோ கண்ணு வந்து நார்மல் ஆகி அவன் அப்படியே ஃபேட் ஆகி மறைஞ்சி பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ அந்த இடத்த விட்டு எந்திச்சி திரும்பி பார்க்கறாங்க. யமாட்டோ மோட்டோயெல்லாம் ஒரு வேலைய முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. கில்லர் பி வந்து, "அவ்வளோ சீக்கிரம் சந்தோஷப்படாதீங்க ஃபூல். ஒண்ணும் முடியல" அப்படின்னு சொல்றான். அப்ப கில்லர் பி வந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டு, "இப்பத்துலேருந்து நம்ம நைன் டெயில் பவர கண்ட்ரோல் பண்ண நான் உனக்கு கத்துத் தரேன். இப்பத்துலேருந்து கஷ்டப்பட தயாரா இரு" அப்படின்னு சொல்றான். நருட்டோவும் "யா! ஊ!" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். கில்லர் பி வந்து, "ஏன் ஃபாலோ பண்ணு" அப்படின்னு சொல்ல, யமாட்டோ வந்து, "நானும் உங்க கூட வரலாமா?" அப்படின்னு கேட்குறான். மோட்டோய் வந்து, "எனக்கு வேற வேலை இருக்கு. நான் அங்க போறேன்" அப்படின்னு சொல்லவே, கில்லர் பி அந்த வாட்டர் ஃபால்ஸ்குள்ள போறான். நருட்டோவும் போறான். யமாட்டோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது உள்ள வராங்க. அப்ப கில்லர் பி வந்து நருட்டோவ பார்த்து, "நீ இந்த இடத்துல தான் நைன் டெயில் கூட சண்டை போட போற" அப்படின்னு சொல்றான். நருட்டோ வந்து, "நைன் டெயில் கூட சண்டை போடணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கில்லர் பி வந்து, "என்ன ஃபாலோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லவே 3 பேருமே நடந்து போறாங்க. அந்த இடத்த சுத்தி நிறைய தலையில்லாத சிலைகள் இருக்கு. டைல் பீஸ்டோட பிக்சர்லாம் வரைஞ்சிருக்குங்க. அப்ப யமாட்டோ வந்து, "இது ரொம்பவே பழமையான இடம் போல. சிலைலாம் உடைஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்ப கில்லர் பி வந்து, "இந்த சிலைலாம் இப்ப தயாரிச்சது தான். அது தலை இல்லாம தான் பண்ணாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நருட்டோ வந்து, "இந்த இடத்துல நான் நைன் டெயில் கூட எப்படி சண்டை போடுறது?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்ப யமாட்டோ வந்து, "என்ன டைல் பேஸ் கூட சண்டை போட போறீங்களா? இந்த இடத்துல ரொம்ப அக்ரெசிவா போக ஆரம்பிக்கிறீங்களே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கில்லர் பி வந்து, "அக்ரெசிவ் இல்லாம எப்படி நைன் டெயில கண்ட்ரோல் பண்றது?" அப்படின்னு சொல்றான். அப்ப கில்லர் பி வந்து, "அந்த ஸ்டாச்சுவோட வாயில உன்னோட தலைய விடு. உன் ஹார்ட் வந்து பியூரா இருந்துச்சுன்னா அந்த டோர் வந்து தொறக்கும்" அப்படின்னு சொல்றான். யமாட்டோ வந்து, "இத கொஞ்சம் நீ நார்மலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நருட்டோ வந்து, "இதனால தான் நான் வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணனா" அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கில்லர் பி வந்து, "ஒரு விஷயம். உனக்குள்ள கொஞ்சம் டார்க்னஸ் இருந்தா கூட அந்த டோர் ஓப்பன் ஆகாது. வர வழியில பார்த்த தலையில்லாத ஸ்டாச்சு மாரி நீனும் ஆயிருவ" அப்படின்னு சொல்றான். நருட்டோ வந்து அவன் கழுத்த புடிச்சு, "இது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போலயே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். யமாட்டோ வந்து, "இது ரொம்பவே ரிஸ்கான விஷயம்ப்பா" அப்படின்னு சொல்றான்.
யமாட்டோ வந்து நருட்டோ நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். கில்லர் பி வந்து இந்த மாதிரி சப்ப ட்ரிக்கெல்லாம் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஹிடன் க்ளோட சேர்ந்த எல்லா ஜென்ரேஷனுமே இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ இதை நீ வந்து டைரக்டா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான் கில்லர் பி. அப்ப நருட்டோ வந்து நான் 9 பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும், நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், பயந்து ஓட முடியாது ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு வாயில போயிட்டு நருட்டோ தலையை விடுறாங்க. நருட்டோ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள தலையை விடுறாங்க. நருட்டோ பயப்படுறானோ இல்லையோ யமாட்டோ கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியில வர்ற அளவுக்கு அவன் பயத்தோட இருக்கான். டக்குன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ கத்த ஆரம்பிச்சிடறான் பயங்கரமா. யமாட்டோ போயிட்டு அவனை பிடிச்சி வெளியில இருக்கவே நருட்டோக்கு தலையை காணோம். நருட்டோவை வெளியில எடுத்துட்டு அப்புறம் அவனுக்கு வந்து தலை இல்லாத யமாட்டோவை பார்த்துட்டு அப்புறம் யமாட்டோக்கு ரொம்பவே பீதி கலங்கி போய் நருட்டோ எப்படி இது நடந்துச்சு, உனக்கு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா நருட்டோ நான் உன்னை சும்மா காமெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் இழுத்துட்டு மேலே வராங்க. அப்ப நருட்டோ வந்து அந்த ஸ்டாச்சுவோட வாயில வெறும் சுவிட்ச் தான் இருந்துச்சு, அதை தானே ஆன் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். யமாட்டோக்கு அந்த இடத்துல பெரிய மொக்கையா ஆகுது. அப்ப கில்லர் பி வந்து நருட்டோ நானும் இதே விஷயத்த தான் பண்ணேன், அங்க இருக்க ஸ்டாச்சு எல்லாம் அது தானா உடஞ்சி போயிருச்சு அப்படின்னு சொல்றான். யமாட்டோ வந்து அப்ப எதுக்கு இந்த இடம் ரொம்பவே பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி கில்லர் பியை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். அந்த டோர் ஓப்பன் ஆகவே அது ஒரு டிமென்ஷன் மாதிரி இருக்குங்க பார்க்க. நருட்டோ எட்டி பார்க்கறான். கில்லர் பி வந்து நீ இதுக்குள்ள போய் உன் கண்ணை மூடி ஃபோக்கஸ் பண்ணு, வாட்டர் ஃபால்ஸில் நீ எப்படி உன்னோட டார்க்னஸை மீட் பண்ணியோ அந்த மாதிரி இந்த இடத்துல உன்னோட டைல் பெஸ்ட்டை நீ மீட் பண்ணுவ. அப்போ நருட்டோ வந்து நான் முன்னாடிலாம் ட்ரைனிங் எடுக்கும் போது நான் ஒரு வாட்டி 90 மீட் பண்ணேன் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப கில்லர் பி வந்து அது எந்த ஜின்சுரிக்கு வேணா பண்ணலாம், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு சொல்றான். கில்லர் பி அப்படியே உள்ள போறாங்க. அவனை ஃபாலோ பண்ணி நருட்டோ யமாட்டோ 2 பேருமே போறாங்க. அப்ப கில்லர் பி வந்து நான் சொல்றத நல்லா கவனி நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன டைப் ஆஃப் சீலிங் ஜுட்சுவோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப யமாட்டோ வந்து அது ஒரு ட்ரைகிராம் சீல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கில்லர் பி வந்து ட்ரைகிராம் சீலா ரொம்ப சூப்பர் தான், என்னோட சீலிங்கோட அது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சீலிங் தான், அதோட கீ நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நருட்டோவை பார்த்து கேட்கறாங்க. ஜிராயா இறந்துட்டுக்கு அப்புறம் அந்த கீயை நருட்டோ கிட்ட கொடுக்க சொல்லி அந்த டோடு கிட்ட விட்டுட்டு போயிருப்பாரு இல்லையா, அவனுக்கு அந்த ட்ரைகிராம் சீல் கீ வந்து கிடைச்சிருக்கும். அதை யோசிச்சு பார்த்துட்டு என்கிட்ட அந்த கீ இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப யமாட்டோ வந்து நீங்க இப்ப அன்சீல் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருச்சுன்னா 9 டெயில் மறுபடியுமே வந்துருமே அப்படின்னு சொல்றான் யமாட்டோ. அப்ப கில்லர் பி வந்து அது வந்து வந்துருச்சுன்னா மறுபடியும் சீல் பண்ணிடலாம், வேற ஒரு ஜின்சுரிக்கே கூட்டிட்டு வந்து அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், உனக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப கில்லர் பி வந்து 90 எப்படி மீட் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து ஃபிஸ் பம்பை வச்சுக்கிட்டே இருக்காங்க. 2 பேரை கண்ணு முன்னக்கு அப்புறம் நருட்டோ வந்து அவனுக்குள்ள இருக்க 90 கேட்டு கிட்ட போயிடுறாங்க. அவன் அந்த கேட்டு கிட்ட போயிட்டதுக்கு அப்புறம் கில்லர் பி வந்து நீ இப்போ வந்து 90 சப்கான்சியஸ்ல தான் சண்டை போட போற, ஸோ அதனால போயிட்டு அந்த சீலை அன்டூ பண்ணு அப்படின்னு சொல்றான் கில்லர் பி. அப்ப நருட்டோ போயிட்டு அந்த சீலை பிச்சு போட்டுட்டு அவன் வயிற்று இருக்க சீலிங் ஜுட்சுவை அன்டூ பண்றாங்க. அவன் பண்ணவனே குராமா அந்த கேட்டை தட்டி உடைச்சிட்டு வெளியில வந்து நருட்டோவை தட்டி விடுது. அப்ப கில்லர் பியை வந்து சாக்ராவால மட்டும்தான் சாக்ராவை பிடிக்க முடியும். அப்படியே பாத்தீங்கன்னா கில்லர் பியோட 8 டென்டக்கல்ஸ் எல்லாமே உள்ள வருதுங்க. அது 90 பிடிச்சி மடக்கி 9 சாக்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. 9 எல்லாத்தையும் பிடுங்கி கடாசி சாக்ராவை அப்சர்வ் பண்ணிக்குதுங்க. சண்டையில நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் பி சொல்றாங்க. ஆனா நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணணும், ஏன்னா 9 சாக்ராவை தொட்டு நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது நீ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உன்னோட சாக்கராவா அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீ இறந்துருவ அப்படின்னு சொல்றான் கில்லர் பி. 9 வந்து எனக்கு புரிஞ்சிச்சு உன்னோட இன்டென்ஷன் என்னன்ட்டு, என்னோட சாக்கராவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லுது. 9 வந்து அந்த 8 கூட சேர்ந்துட்டு நீ என்னையே டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட டைல் பீஸ் பாமை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுதுங்க. நருட்டோ நோக்கி அந்த பாம் வரவே கில்லர் பி வந்து அதை தடுத்து நிறுத்தி காப்பாத்திடுறான் நருட்டோவை. நருட்டோ வந்து உடனே அவனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி நான் அந்த இடத்துல உக்காஞ்சிட்டு தானே இருக்கேன், அதனால என்னால் சேஜ் மூடு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேஜ் மூடை யூஸ் பண்ணி அவனோட சேஜா ஜெயண்ட் ரெஸ்டிங்னை யூஸ் பண்ணி குராமாவை அட்டாக் பண்ண போறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.